கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 29. ரஞ்சனியும் ரகசிய குகையும். அந்த கருமை நிறமுள்ள ராக்கி பாம்பு படமெடுத்தது போல முன்னாடி நின்று கொண்டிருந்தது. ரஞ்சனி பாம்பை பார்த்த உடனே தூங்கிட்டு இருந்த ராகுலை உசுப்பி எழுப்புறா. மேலும் யாராவது காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறா. ராகுல் எந்திரிச்சிடுறான். அபிக்கிளி மற்றும் மாஸ்டர் விக்கி வேற ஒரு அறையில் தூங்கிட்டு இருந்ததால இவங்க அலறல் சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. கதவுக்கு பின்னாடி நின்று என்ன ஆச்சுன்னு அபிக்கிளி கேட்குது. அதுக்கு ராகுல் அந்த ராக்கிய பாம்பு வந்துருச்சுன்னு கத்துறான். ஆனாலும் ரஞ்சனி ராகுல் அரைக்கதவு உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்ததால அவங்களால அறைக்கு உள்ளே வந்து பாம்பை விரட்ட முடியலை. மாஸ்டர் விக்கி பசங்களா ஜன்னல் வழியாக தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பாம்பு ஜன்னலுக்கு மிக அருகில் இருந்ததால் அது வழியாகவும் ரஞ்சனி ராகுல் தப்பிக்க முடியலை. உடனே ரஞ்சனி ஜன்னலுக்கு அருகே தான் பாம்பு இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு மாஸ்டர் விக்கி பயப்படாதீங்க பசங்களா, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மாயாவிகளை கூட்டிகிட்டு வந்து இந்த பாம்பை விரட்டுறோம்னு சொல்கிறாரு. மேலும் அருகில் உள்ள வீடுகளில் வாழும் மாயாவிகள் வீட்டுக்கு மாஸ்டர் விக்கி இந்த விஷயத்தை தெரிவிக்க போகிறாரு. அந்த பாம்பு ரஞ்சனி மற்றும் ராகுலை கடிக்க வருது. அவங்க அந்த அறைக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயுமாக ஓடுறாங்க. அப்போ அபிக்கிளி சமயோசிதமாக யோசித்து பசங்களா பயப்படாதீங்க, உங்கள் மந்திரக்கோலை எடுங்க, அது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும்னு சொல்லுது. உடனே ரஞ்சனி மற்றும் ராகுல் மந்திரக்கோள்கள் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அப்போ அந்த மந்திரக்கோள்கள் ஒரு மேஜைக்கு மேலே, அதுக்கு அருகே தான் பாம்பு இருக்குது. ராகுல் மந்திரக்கோள்கள் பாம்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது, எப்படி எடுக்கலாம்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு கத்துறான். அப்போ ரஞ்சனி மந்திரக்கோள்கள் எங்கள் கைகளில் வரட்டும்னு சொல்கிறா. அப்போது அந்த மந்திரக்கோள்கள் தானாக மறைந்து ரஞ்சனி மற்றும் ராகுல் கைகளில் வந்துடுது. உடனே ராகுல் இப்போ இந்த மந்திரக்கோள்கள் மந்திர வாளாக மாற்றி நம்மளை காப்பாற்றும்னு சொல்கிறான். ஆனால் அது வாளாக மாறவே இல்லை. இதை பார்த்த ராக்கே பாம்பு அதிவேகமாக அவங்களை கடிக்க வருது. ரஞ்சனியும் ராகுலும் கத்துறாங்க. அபிக்கிளி, மாஸ்டர் விக்கி மற்றும் சில மாயாவிகள் அரைக்கதவை உடைக்க பார்க்குறாங்க. அடுத்து என்ன ஆச்சு அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.